மனோஜ் அந்த லெட்டர அவங்க அம்மா கிட்ட குடுத்துருக்காப்ல இல்லையா? அவங்க அம்மாவும் அந்த லெட்டர படிச்சுட்டு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜும் ஒரு ஸ்டோரிய சொல்றாப்ல. அதுல அந்த திருடன் நம்ம வீட்டுக்கு திருட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த கொலைலாம் நடந்ததுன்னா என்ன பண்றது? ஏன்னா இந்த லெட்டர குடுத்தவனும் ஒரு திருடன் தான் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லி அவங்க அம்மாவ இன்னும் அதிகமா பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு சவுண்ட் வருது. இங்க மனோஜ் அப்படியே பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாப்ல. கடைசியா அது வேற யாரும் இல்ல, ரோகிணி தான் இவங்கள தேடிட்டு மெட்ட மாடிக்கு வந்திருக்கிறாங்க. ரோகிணி கிட்டயும் அத சொல்லிட்டு பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாமா அப்படின்னு விஜயா சொல்ல, அவன் திருடன் ஜெயில்ல இருந்து தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஒருவேளை நம்ம ஸ்டோரிய எல்லாமே அந்த பிஏ தான் சொல்லியிருப்பான். அத வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கானாட்டுக்கு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம உண்மைலாம் புட்டுலாம் வெளிய வந்துரும். அதனால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டு ஏதேதோ ரோகிணி சொல்லி சமாளிச்சர்றாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, வேணும்னா நம்ம கடைக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க நம்ம மீனா அவங்க அம்மாகிட்டயும், தங்கச்சிகிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அப்ப சத்யா இப்பலாம் நல்லா படிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்கிற நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, "உன் தம்பியா? உன் தம்பி நல்லா தான் படிக்கிறான். ஃப்ரெண்டோட குரூப் ஸ்டடி பண்றானா? பண்ணட்டும், பண்ணட்டும்" அப்படின்னு நக்கலா பேசிட்டு போயிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ரோகிணி தன்னோட ஃப்ரெண்டோட வீடு பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. தன்னோட அம்மாவையும், குழந்தையும் இங்கேயே கொண்டு வச்சுக்கலாம், தான் பக்கத்திலேயே கொண்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடு பார்க்க போயிருக்கிறாங்க. அங்க எப்படியோ வீட்டு ஆளுகிட்ட ஏதேதோ பொய்ய சொல்லி அந்த வீட்டுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. ஆனா வாடகை மட்டும் 20,000 அட்வான்ஸ் ரூ. 1,00,000 இத எப்படி தான் அரேஞ்ச் பண்ணி குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மீனா அந்த வயசான பாட்டியும், தாத்தாவும் இருக்காங்க இல்லையா? அங்க சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அங்க நம்ம முத்து ஏற்கனவே அவங்களுக்கு செருப்புலாம் தைக்க குடுத்து வேலை குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் நடக்குது. ஃபைனலா கார் செட்டுக்கு நம்ம முத்து போறாப்ல. அங்க நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரியே செல்வம் குடிச்சுப்புட்டு எங்க அப்பா, அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல. நாளைக்கு என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.